திருமொழி திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பகல் 10 6ஆம் திருநாளான இன்று கண்ணினன் சிறுத்தாம்பு மற்றும் திருமங்கையாழ்வாருடைய பாசுரமான பெரிய திருமொழியானது இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த திருமொழி திருநாளிலே ஆரம்பம் திருப்பல்லாண்டு என்றும் நடுவிலே கண்ணினன் சிறுத்தாம்பு என்றும் அதற்கு அடுத்ததாக பெரிய திருமொழி என்று சொல்லக்கூடிய திருமங்கையாழ்வார் பாசுரமானது இங்கே காண்பிக்கப்படுகிறது. இந்த திருமொழி திருநாளிலே இந்த அமைப்பு இப்படி தான் இருக்கணுமா? திருப்பல்லாண்டு பாசுரம் மற்றும் பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, திருச்சந்த விருத்தம், பெருமாள் திருமொழி, திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அமலநாதிபிரான் என்ற ஒரு செட்டாகவும் நடுவிலே கண்ணினன் சிறுத்தாம்பு, அடுத்தது நமக்கு பெரிய திருமொழி என்று சொல்லக்கூடிய திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது மாற்றிருக்கலாமே, முதல்ல பெரிய திருமொழியாகவும் நடுவில் பெரியாழ்வார் திருமொழியாகவும் அடுத்த கண்ணினன் சிறுத்தாம்பு என்று இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இதில் இந்த ஆர்டரானது இப்படி தான் வச்சுருக்கா பெரியவா. இதை ராமாயண ஸ்லோகத்திலிருந்து எடுத்து எப்படி இதை கார்லேட் பண்ணுறா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அயோத்தியா காண்டத்தில் முதல் ஸ்லோகம் கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா சத்ருக்னஹா நித்தியசத்ருக்னஹா நீதா பிரீதி புரஸ்கிருதா அப்படின்றான். இந்த சத்ருக்னனானவன் யார் அப்படின்னா பாகவத சேஷத்துவத்தை கொண்டவன். அவனுக்கு சத்ருக்னஹா நித்தியசத்ருக்னஹா என்று பேர். சத்ருக்னஹா சத்ருக்களை ஜெயித்தவன், நித்தியமான சத்ருக்கையும் ஜெயித்தவன் என்று சொல்கிறான். என்ன காரணம் அப்படின்னா அவன் ராமன்கிட்டேயே போகலை. அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சது எல்லாமே பரதன் பரதன் பரதன். அந்த பரதன் தான் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சது. ஆக பரதன் இங்கே பாகவதனை பிடித்ததுனாலே ராமபக்தின்ற சத்ருவே அவனுக்கு இல்லையாம். ஏன்னா ராமபக்தின்னு சத்ரு அவனுக்கு இருந்துடுத்துனா பெருமாளை பக்கம் போயிடுவான். ஏன்னா லக்ஷ்மணன் எப்படி போனான்? பவாம்ஸ்து சக வைதேகியா கிரி சானுஷரம்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சொபதச்சதேன்னு. நீங்கள் காட்டில் இருந்தாலும் சரி, மலையில் இருந்தாலும் சரி, நாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது மட்டும்தான், பெருமாள் தாயாருக்கு ரெண்டு சேர்ந்து கைங்கரியம் பண்ணுவது மட்டும்தான் அவனுக்கு கைங்கரியம்னு இருந்தான். லக்ஷ்மிவர்தனகான்னு அதான் சொன்னான். ஆனால் இந்த சத்ருக்னனுக்கு ராமபக்தியில் சத்ரு இல்லாத போனதுனால இவனுக்கு பாகவத சேஷத்துவமாக இருக்கக்கூடிய இந்த பரதனுக்கு சத்ருக்னனுக்கு பரதன் மேலே இருக்கிற பக்தி தான் ஜாஸ்தி. ஆக ஒரு பாகவதனை பிடித்து கொண்டால் என்ன சேஷத்துவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவா அவனை சொல்லியிருக்கான். சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா, ராமனிடத்தில் போயிருந்தா அப்படின்னு சொன்னால் பூபௌதாரி குணேகி பூம்சாம் துஷ்டஜித்தாபகாரணம்னு ராம பக்கமே அவன் போயிருப்பான். இப்போது பரதன் இங்கேருந்து அயோத்தியா காண்டத்தில் அவனுடைய மாமனான யுதாஜித்துன்னு பார்க்குறதுக்கு இங்கேருந்து போகிறார். ஆனால் கூட சத்ருக்னனும் போனார். ஆனால் இது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பரதா நீதகா பிரீதி புரஸ்கிருதகான்னு போனார். அவர் எப்படி போனார் அப்படின்னா, இப்போ நான் இங்கேருந்து போகிறேன். இப்போ நான் போனும்போது முராரியும் அவன் வேஷ்டியும் சேர்ந்து போன்னு நம்ம சொல்ல மாட்டோம். முராரியும் ஒரு கையில் சின்ன கோலும் சேர்ந்து போயின்னு சொல்ல மாட்டோம். முராரி போனான்னு தான் சொல்லுவோமே தவிர அவருடைய உடைமையெல்லாம் சேர்ந்து போச்சுன்னு சொல்லுவோமா? அதுபோல் பரதன் போனால் கூடவே சத்ருக்னன் போனான்னு சொல்லலை. பரதன் மட்டும் போனான், நீதகா பிரீதி புரஸ்கிருதகா அப்படியே போனான்னு சொல்கிறது. இந்த பாகவத சேஷத்துவத்தை ராமாயணத்தில் காட்டிய இந்த சத்ருக்னனை போலே இங்கு ஆழ்வார்களிலும் ஒருத்தர் இருக்கார். யார் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார்ன்றவர். நம்மாழ்வாரை தவிர வேறு ஆழ்வார் அவர் தெரியாது. அவிவித விஷயாந்தர ஷட்டாரேகே உபனிஷதாம் உபகான மாத்திரபோகா அவிஜகுதவசாத் தவேகசேஷி மதுரகவிர்ஹிருதையே மம்மாவிரஸ்து. அவருக்கு வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன். அவருக்கு கோயவு மற்றறியன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திருவனே. அவர் தெரிஞ்சதெல்லாம் நம்மாழ்வார் மாத்திரம்தான். சரி, இதையே இங்கே நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அஷ்டாட்சர மந்திரத்தை நமக்கு தெரியும். ஓம் நமோ நாராயணாயா இன்னும் நமக்கு இந்த அஷ்டாட்சர மந்திரம். இதில் ஓம் என்று சொல்லக்கூடியதான ஓமித்ய கிரேட் வியாகரே நமைதி வஷ்டா நாராயணா திபுரிஷ்டா ஓமித்யேகாட்சரம் நமைதித்வே அக்ஷரேன்னு ஒரு பக்கம். அடுத்து பஞ்சாட்சரமாக நாராயண சப்தமானது நாராயணனை குறிக்கிறது.
இந்த நமகான்ற சப்தம் நடுவில் இருக்கு இல்லையா, அது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நமகான்ற சப்தம் அச்சேதனன். நான் ஒரு பாகவதன். என்னால் முடிஞ்சது என்னன்னா, இந்த உடல் என்னுடையது இல்லை. நான் ஒரு கருவி மட்டும்தான் பகவானால் ஏற்றப்பட்டிருக்கேன். என்னுடைய வேலை என்னன்னா பகவத் கைங்கரியத்தை செய்ய வேண்டியது. அது மட்டும் இல்லாதபடி நான் பகவத் கைங்கரியத்தையும் செய்து பாகவத் கைங்கரியத்தையும் செய்தேனே ஆனால் என்னுடைய பகவத் கைங்கரியமானது சித்திக்கிறது. அப்படின்றனால அந்த நமகாண்ட சப்தம் ஒரு பாகவ சேஷத்துவமாக இருந்து கொண்டு, நான் என்னுடையது இல்லை, இந்த உயிர் என்னுடையது இல்லை, நான் செய்கிற செயல் என்னுடையது இல்லை, இந்த ஆத்மாவே என்னுடையது இல்லை, நான் ஒரு பகவானுக்கு கட்டுப்பட்டவன், அவனுடைய கைங்கரியமே நமக்கு முக்கியம், அது மட்டும் இல்லாதபடி ஒரு பாகவதனோட கைங்கரியம் நமக்கு முக்கியம். அப்படின்றதுனால இந்த மதுரகவி ஆழ்வார் யாரை பிடிச்சிட்டார் அப்படின்னா நம்மாழ்வாரை பிடிச்சிட்டார், ஒரு பாகவதனை பிடிச்சிட்டார் நம்மாழ்வார். அதனால தான் தேசிக சுவாமி சொல்கிறார், சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்கிறார், அவர் சொல்கிறார் அந்த ஒரு சப்தம் சொல்கிறார், அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, துன்பற்ற மதுரகவி அப்படின்னார். அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே புகுந்து துன்பற்ற மதுரகவி. இந்த அருமறைகள் தமிழ் செய்த யார்? வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன். இந்த 1000 பாசுரத்தையும் பாடின நம்மாழ்வாருடைய திருவடியை பிடிச்சுண்டார். அதனால் துன்பற்ற மதுரகவின்னர். அப்படின்னா நம்மாழ்வாருக்கும் துன்பம் இருந்ததானா? நம்மாழ்வார் துன்பம் இருந்தது. ஏன்னா கங்குலும் பகலும் கண்துயில் அழியான்னு அழறார். யசோத பிராட்டி கிருஷ்ணனை உரலை போட்டு கட்டினான்னா எத்திதன் மயக்கம் போட்டு விடுறார். எங்கனேயோ அன்னமீர்கால் என்ன முனிவதிரி நங்கள் கோல திருக்குறுகுடி நம்பியினான் கண்டபின் அப்படின்னு அம்மா தூது விட்டு இந்த குழந்தையை பாருமா இப்படி அழறாளேன்னு இப்படி தன்னை பெருமாள் எப்போ அடையணும்னு பாவிச்சுட்டார். கடைசி வரைக்கும் அடையாள மாதிரி தெரியல. அப்புறம் பெருமாள் அடைஞ்சார். இப்படி தனக்கு துன்பம் ஏற்பட்டது போது கூட துன்பற்ற மதுரகவி அப்படின்னார். ஏன்னா ஒரு பாகவத சேஷத்தை நம்ம கிடச்சிடுத்துன்னு சொன்னால் பெருமாள் சேஷம் நமக்கு கிடச்சிடும். அப்போ நமகாண்ட சப்தத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் என்னுடையது அல்லன், நான் இங்கே வந்தது கைங்கரியம் பண்ணுவதற்காக மட்டும், என்னுடைய வேலை பகவத் கைங்கரியம், ஒரு பாகவதன் மூலமாக அந்த பகவத் கைங்கரியத்தை செய்தால் அந்த பகவத் கைங்கரியம் சித்திக்கும் அப்படின்றது நமகா சப்தம். அடுத்தது நாராயணான்ற சப்தம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால், அந்த அஷ்டாட்சரத்தை உபதேசம் செய்தார். யாருக்கு? பெருமாள் திருமங்கையாவருக்கு உபதேசம் செய்தார். அதனால் நாராயணான்ற சப்தத்தில் பெரிய திருமொழியும், முன்னாடி ஓம் அப்படின்னு சப்தம் என்னென்ன சொல்ல வருது? பெரிய திருமொழி, திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, திருச்சந்த விருத்தம், பெருமாள் திருமொழி, அமரநாதிபிரான் என்று சொல்லக்கூடிய இந்த ஓம், இந்த 1000 ஓம் என்றும், நமகான்ற சப்தம் எந்த பாகவதனை குறிக்கிறது? மதுரகையாழ்வார் பிடித்து கொண்ட நம்மாழ்வாரை பற்றி சொல்லிய அந்த கர்ணன் சிறுத்தாம்பு. அடுத்தது நாராயணா என்ற சப்தம் பெரிய திருமொழியை குறிக்கிறது. ஆகவே தான் இந்த பகல் 10 பிரக்கிரியை எப்படி இருக்குன்னு பாருங்கோ. ஓம்ன்ற சப்தம் நடுவில் இன்னைக்கு கண்ணனும் சிறுத்தாம்பு, அடுத்தது பெரிய திருமொழி ஆரம்பிக்கிறது. இந்த பெரிய திருமொழி இந்த திருமொழி உற்சவமே இதை பேஸ் பண்ணி தான் பெரியவா வச்சுருக்கா. ஓம் நமோ நாராயணாயா என்று அஷ்டாட்சர மந்திரத்தில் ஒரு நடுநாயகமாக இருக்கிற பெரிய வைரக்கல் இருக்குது, அதான் அஷ்டாட்சர மந்திரம். அதில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய நமசப்தம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக இந்த உற்சவத்தில் முதலிலே 1000 பாசுரங்கள் ஓம் என்ற சப்தமாகும். நமகாண்ட சப்தத்திலே கண்ணனும் சிறுத்தாம்பு ஏன் சொல்கிறதா நம்மாழ்வாரை பற்றி பாவனை குறிக்கிறது. அடுத்தது நாராயணான்ற சப்தத்தில் பெரிய திருமொழி அஷ்டாட்சர மந்திரத்தை பெரும் உபதேசம் செய்வதனாலே இந்த பகல் 10 இப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது காண்பிக்கிறோம். இன்றைக்கி கண்ணன் சிறுத்தாம்பு பாசுரம் மற்றும் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்திரும்பே பிறந்துன்ற பாசுரத்தையும் அபிநய வியாக்கியானத்தோடு அரைய சுவாமிகள் இன்று பெருமாள் முன்னே நாடகம் எடுத்து காண்பிப்பார்கள். வாய்த்த திருமந்திரத்தில் மத்தியமமாம் பதம் போல் அப்படின்னு சொல்லுவாள். இந்த திருமந்திரத்தை பார்த்தேன்னா ஓம் நமோ நாராயண சப்தம் இருக்கும். அந்த சப்தம் முழுக்க ஒரு வைரக்கல்லை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வெள்ளக்கல் வைரமோ முத்தோ எடுத்துட்டோன்னு சொன்னால், அதுக்கு நடுவில் உள்ள மரகதக்கல் தான் அந்த நமகாண்ட சப்தம். அந்த நமகாண்ட சப்தம் சித்திக்கணும்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வைரக்கல் ஜொலிக்கணும்னு சொன்னால் நடுவில் இருக்கக்கூடிய மரகதம் சேர்த்தா தான் முடியும். அதுபோல் இங்கே பெருமாள் சாத்தி கொண்டிருக்கின்ற முத்து கொப்பரை கொண்டைக்கு நடுவே ரத்தனத்திலே கலிகோத்ராவும், காதுகாப்பு, ரெட்டவட முத்து சத்திரம், ரெட்டவட முட்டு சகிலி மற்றும் முத்து மாலை, அடுக்கடுக்காக ரத்தன பதக்கங்கள், அதில் கொஞ்சம் கிளி மாலை, அர்த்தச்சந்திரனுக்கு நடுவிலே மகாலட்சுமி பதக்கம், கையிலே அபயஹஸ்தத்தோடு இன்றைக்கு கண்ணனின் சிறுத்தாம்பு மற்றும்
பெரிய திருமொழி என்று சொல்லக்கூடிய வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் திருந்தி தன்னை ஆட்படுத்தி கொண்ட பெருமாளை, அப்பேற்பட்ட வைபவம் திருமங்கையாழ்வாழ வைபவத்தை பெருமாள் அர்ஜுன மண்டபத்திலே அரையர் இசையோடு சேர்ந்து கேட்கிறார். நாமும் அனுபவிப்போம்.